இப்போது பேசிக் கான்செப்ட்ஸில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டன்ட் வேல்யூஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் 1.6 × 10⁻−19 கூலும். சார்ஜோட யூனிட் பார்த்தோம்னா கூலும். நம்ம நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் யூனிட்ஸும் படிப்போம். நெக்ஸ்ட்டு மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். மாஸுக்கு நமக்கு யூனிட் தெரியும் கேஜி. மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் 9.11 × 10⁻−31. இது வந்து இந்த மாஸ் வந்து எப்போ இந்த மாஸ் கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அந்த எலக்ட்ரான் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் போது கால்குலேட் பண்ணுறது தான் இந்த மாஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸ்பெசிஃபிக் சார்ஜ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பவுமே வந்து E/m கால்குலேட் பண்ணணும். இப்போது E/m கால்குலேட் பண்ணணும். நமக்கு ஈயோட வேல்யூ தெரியும் 1.6 × 10⁻−19 அண்ட் எம்மோட வேல்யூ வந்து 9.11 × -31 கிலோகிராம். ஸோ இதை கால்குலேட் பண்ணோம்னா 1.76 × 10⁻11 கூலும் per kg. நெக்ஸ்ட்டு ப்ரோட்டான் ரெஸ்ட் மாஸ். ப்ரோட்டானோட ரெஸ்ட் மாஸ் வந்து 1.67 207 10⁻−27 kg. நெக்ஸ்ட் இதை AMU அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து 931 மில்லி எலக்ட்ரான் வோல்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நெக்ஸ்ட் வந்து நியூட்ரானோட ரெஸ்ட் மாஸ் வந்து 1.67438 × 10⁻−27 kg. இதையும் வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட் 1 AMUக்கு கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம நியூட்ரான் மாஸ், ப்ரோட்டான்